முதலாவது பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரிப்போமாக. இந்த கால கடிகாரம் அப்படி பார்ட் 2 அப்படிங்கும்போது நம்ம பார்த்த சில விஷயங்களை மறுபடியும் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்து இன்னைக்கு இந்த சில ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்காக தான் இந்த பார்ட் 2. எனக்கா ஞாபகம் இருக்கா கால கடிகாரம் அப்படின்னு சொல்லும்போது எதனால் இந்த பாடத்தை இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன, தேவை என்ன சொல்லுங்க. இந்த பாடத்தை நாம இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம், வாட் இஸ் தி ரீசன், எதுக்காக தேவை? நீங்க சொல்ல நீங்க பாடத்தையே போக முடியும். நல்லா யோசிச்சு நீங்க நோட்ஸ் எடுத்து பாருங்க. இந்த சத்தியத்தை, இந்த பாடத்தை, இந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துக்கு உண்டான அதோட பொருளை நாம தெரிஞ்சுக்க வேண்டிய காரணம் என்ன, வாட் இஸ் தி ரீசன்? நீங்க இந்த போன வாரம் எடுத்ததுக்கும் அதுக்கு முன்னாடி எடுத்ததை எடுத்து பாருங்க. அது போன வாரம் தானே எடுத்தது, அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன். கண்டேன். இதுக்கு ஆன்சர் தெரியணும் நமக்கு. அதான் நம்ம இந்த பாடத்துக்குள்ள வர வேண்டிய காரணமே. இந்த பிரசங்கி 3:9-10 இல்லைங்களா? அது மறுபடியும் படிங்க. 3:10. இல்ல அதுக்கு மேல படிங்க. 9 வசனம். அதனால் பலன் உண்டுன்றதுக்கு அப்படி இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப எப்படி பலன் கிடைக்குது? அப்ப அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில என்னவா முடியும்? அது எப்படி நம்ம வருத்தப்பட்டு மனுஷன் பிரயாசப்படுகிறனால அதனால் பலன் என்னன்னு சொல்லி சாலமோன் அப்படி கொஸ்டினா தான் அந்த வசனத்தை எழுதுறாரு. அதாவது அவர் என்ன எழுதுறாருன்னா, அப்படின்னா இந்த காலங்கள் இப்படிப்பட்ட இறந்த காலம், இறக்கிறதுக்கு ஒரு காலம், பிறக்கிறதுக்கு ஒரு காலம், இப்படி பல விதமான காலங்கள் ஒவ்வொரு மனுஷனையும் சந்திச்சு அந்த பிறப்பிலிருந்து அவன் இறப்புக்குள்ள பலவிதமான சூழ்நிலைக்குள்ள ஒரு மனுஷன் கடந்து போறான். அப்படி கடந்து போய் முடியும் போது அவன் அது கிடைக்கக்கூடிய பலன் என்ன? வருத்தம் தான் இருக்கு. அந்த ஒவ்வொரு காலத்தினால பட்ட கஷ்டங்களும் இல்ல சந்தோஷங்கள்னால முடிவு என்னவா இருக்கு அப்படின்னு கொஸ்டினாக நிறுத்துறாரு. அப்போ நாம கூட மனுபுத்திரர், நாம கூட ஆதாமின் சந்ததியிலேருந்து தான் வந்திருக்கோம். நம்ம கூட இந்த காலங்களெல்லாம் நம்ம கடந்து போக வேண்டியதா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த காலங்களை நம்ம கடந்து போகும்போது நாமும் வருத்தப்படும் போது நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. இந்த வசனம் நமக்கு அப்படி இருக்கிற மாதிரியே பழிச்சிடுச்சுன்னா நம்மளோட லைஃப்ல என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்போ நம்ம பார்க்கும்போது அதுக்காக தான் இந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சிக்க ஆரம்பிச்சோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ நான் சில பேர் உண்டு பலன்லாம் அப்படின்னு சொன்னேன். நான் அந்த வசனத்தை இல்லைங்களா, அந்த வசனத்தை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் நம்ம பாடத்துக்குள்ளே போகணும் இல்லையா? ஸோ இனிமேல் அப்படி தான் நிறைய கேள்விகள் உண்டு. அது இந்த பாடத்தோட முடிவில் நமக்கு தெரிய வரும். ஆகவே அப்போது போன வாரத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, அப்போ டைம் பல விதமான காலங்களுக்குள்ள மனுஷன் கடந்து போகிறான். அந்த உலகத்தில் உள்ள மனுஷனால் அதை அந்த காலத்தை
அவனை அந்த மீறி ஜெயிக்க முடியல, அவனால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நமக்கு எப்படி காலத்துக்குள்ளே நம்ம ஒரு ஒரு கஷ்ட காலம், ஒரு வேதனையின் காலம், ஒரு துக்க காலம், ஒரு அந்த மாதிரி இடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். பல்வேறு விதமான காலங்கள் இருக்குது. ஸோ அந்த காலங்களுக்குள்ளே நம்ம கடந்து போடும்போது நமக்கு எப்படி அது பலன் உண்டாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல காலத்தை பற்றி அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். வாட் இஸ் டைம் அப்படின்னு பார்த்தோம். டைம் அப்படின்ற ஒரு விஷயம், டைம்ன்றது வந்து செல்ஃபாக எக்ஸிஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தா தேர் இஸ் நோ சச் எ திங் டைம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக ஒரு டைம்ன்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதை நம்ம எப்படி பார்த்தோம்னா டைம் அப்படின்னு டைம் ஆஸ் ஏ பர்த் டைம், அதாவது பிறப்புக்கு கூட டைமுக்கு கூட ஒரு பிறக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கு. அப்போ ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம்னா பிறக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு இல்லைங்களா. நான் அதை திருத்தி சொல்கிறேன், இறக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. பட் காலத்துக்கு இறப்பு பிறப்புன்றதை நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்படி எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நாம் பார்க்கக்கூடிய இந்த கண்கள்னால நம்ம பார்க்கும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்போ தேவன் பார்க்குற விதமாக நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்போ நம்ம பார்க்கும்போது அப்போ தான் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம், பரலோகத்தில் இப்போ என்ன டைம் அப்படின்னு என்ன சொல்லுவோம். அப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அப்போ நம்ம பார்க்குறோம் என்னென்னா, ஒரு சன், ஒரு மூன், நம்ம ஒரு எர்த்தோட ரெவல்யூஷன். அப்போ என்னென்னா டைம்ன்ற ஒரு விஷயமே எப்போ உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன், அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் ஒரு மோஷன் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஏதாவது ஒன்று ப்ளே ஆகினா தான் ஒரு டைமை என்ன பண்ண முடியும் நம்ம அங்கே. அப்போ டைமை வந்து இட்ஸ் எ கவுண்டபிள் திங்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டைம்ன்ற ஒரு விஷயம் தனியாக அது வாழ்ந்துட்டு இல்லை, அது இல்லை அப்படின்னு பார்க்குறோம். டைம்ன்ற ஒரு விஷயமே என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு விஷயத்து ஒரு நகருதல், ஒரு விஷயம் ஒன்று நகரும் போது டைம்ன்றது என்ன ஆகுது, உருவாகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா லிட்டரலாக நம்ம பார்க்கும்போது இந்த சூரியன், பூமி, இந்த நட்சத்திரங்கள், இந்த சந்திரன், அதனால தான் அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் நாள் என்ன படித்தார் படிங்க. இல்ல, அதாவது 4ஆம் நாள்ல என்ன படைச்சாருன்னு கேட்டேன். 14ஆம் வசனம். பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரைவிலே சுடர்கள் உண்டாக கிடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கிடவது. குறிக்கிறதுக்காக அது நம்ம இங்கிலீஷ்ல என்ன படிங்க. Then God said, let there be lights in the expanse of the heavens to separate the day from the night, and let them be for signs and for seasons and for days and years, and let them be for lights in the expanse of the heavens to give light on the earth. சில இதில் பார்த்தீங்கன்னா டு அப்பாயிண்ட் டைம்னு இருக்கும். சில வருஷம்னு பார்த்தீங்கன்னா டு அப்பாயிண்ட் டைம் அப்படின்னா நேரத்தை நிர்ணயிக்கிறது, இந்த நேரத்தை வந்து நிர்ணயிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எது அந்த நிர்ணயிக்கிற உரிமை சக்தி எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ சூரியன், சந்திரன் இதனுடைய ரெவல்யூஷன்ஸு, எர்த்தோட ரெவல்யூஷன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், டைமை டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா ஏதோ ஒரு செயல் தான் நமக்கு காலத்தை தீர்மானிக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போது தேவனை பற்றி நம்ம சிந்திக்கும் போது அப்போ நம்ம என்னன்னா உலகத்தில் பார்த்தோன்னா டைம் இஸ் இன்ஃபினிட், டைம் வந்து அது எப்போ பிறந்தது எப்போ முடியுன்னு இல்லைன்னா சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. டைமுக்கு ஒரு நம்ம பார்க்கும்போது பிறப்பு இருக்கு, ஒரு ஒன்று சிருஷ்டிக்கும் போது ஒரு டைம் வருது. அப்போ நம்ம எப்போ தேவன் சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்க்கும்போது டைம் எப்போ தேவன் சிருஷ்டித்தார் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது அல்ஃபா அப்படின்னு பார்த்தோம். அல்ஃபானா என்ன, யார் அல்ஃபா? ஜீசஸ் கிரைஸ்ட் அல்ஃபா. ஜீசஸ் கிரைஸ்ட் அல்ஃபானா என்ன அர்த்தம்? அல்ஃபானா என்னன்னு பார்த்தோம் நம்ம தொடக்கம். தொடக்கம்னா எல்லாத்துக்குமே தொடக்கம் தான் அது
இல்லைங்களா? எல்லாத்துக்கும் உண்டான தொடக்கமே அல்ஃபானா தான். இப்போ ஏ அப்படின்னு ஆல்ஃபாபெட் லெட்டரில் ஏன்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி எதுவும் என்ன இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போ தேவன் அல்ஃபா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தேவனோட அல்ஃபா அப்படின்னு சொல்லும்போது ஜீசஸ் கிரைஸ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே தொடக்கம் பார்க்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அப்போ ஜீசஸ் கிரைஸ்டுடைய பிறப்பு என்னத்தை குறிக்கும்னு சொல்ல பார்க்குறோம். அப்போ அதே டைமில் என்னவும் பிறந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம், காலம் டைம் அப்போ தான் பிறக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது பர்த் ஃபார் டைம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஜீசஸ் கிரைஸ்டோட பிறப்பு தான் நேரத்துடைய பிறப்பும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம், அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்னா நம்ம என்ன பார்க்கணும், லோகாஸாக இருந்தப்போ அல்வாவாக இருந்தப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தோம், அப்போ தேவன் ஆதியும் அந்தம் இல்லாதவர்னு என்ன பார்த்தோம், அதுக்கு முன்னாடி அதுக்கு டைமுக்கு முன்னாடியே இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறோன்னா, டைமுக்கு மேலே இருக்கிறாரு. காட் கிரியேட்டட் டைம், அதான் நம்ம பார்த்தோம். பார்க்கும்போது அதுக்கு தான் ஏசாயா 45 அதில் 13 43:13 இப்போ பாருங்க, அண்ட் பிஃபோர் ஏஷியன் டைம்ஸ்னா இது அதான் வந்து என்னன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் கடைசி முன்னாடி நாள் முதல் நாள் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணால் அதுக்கு முன்னாடியே தேவன் இருக்காராம். பிஃபோர் டைம் அதான் ஏஷியன் டைம்ஸ்னா அதான் அர்த்தம், ஏஷியன் டேஸ்னாலும் அதான் அர்த்தம். அப்போ நம்ம பார்க்கும்போது நாட்கள் பூர்வ நாட்கள் உண்டாகும் முன்னாடியே தேவன் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போதுன்னா, அப்போ தேவன் என்ன பண்ணியிருக்காரு சகோதரர்களே, காட் கிரியேட்டட் டைம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ காடு உடைய இமேஜ் யார் இருக்காங்க, இந்த பாடத்துக்கு ஏற்ற பதில் சொல்லுங்க. காடோட இமேஜ்ல யார் இருக்காங்க? வெரி குட். என்ன இருக்காங்க? மனுஷன் இருக்காங்க. மனுஷன் அப்போ இமேஜினும் போது நம்ம எதை இமேஜின் சொல்றோம்? சிஸ்டிப்பு. அப்போ வந்து என்னன்னா அந்த குவாலிட்டிஸ் இல்லைங்களா, தேவனுடைய செயல்பாடுகள் உரிமைகள் முக்கியமாக தான் இல்லைங்களா. அப்போ நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு இருக்கக்கூடிய அவர் சிருஷ்டிகரா இருக்கிறது போல மனுஷன் கூட எப்படி இருக்கிறான், சிருஷ்டிகரா இருக்கிறான். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ உலக ஜனங்கள்லாம் சிருஷ்டிகரா இருக்கிறாங்க, இருக்காங்களா? சிருஷ்டி கீழே என்ன இருக்காங்க, அடிமைகளாக தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன ஆகல, ஏன்னா அவங்க யாரும் இல்லை. இப்போ ஒரு வாரத்துல நீங்களே செல்ஃபாவே திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணலாங்க. அதான் இப்போ தேவன் இப்போ உலகத்துல உள்ள மனுஷங்களாம் அவங்கெல்லாம் யார் கிடையாது. இப்போ எபேசியர்ல என்ன படிக்கிறோம், அவருடைய பிள்ளைகள் கிடையாது அப்படின்னு படிக்கிறோம். அப்போ அவருடைய உலகத்தாருக்கு பார்க்கும்போது there is a clock for என்ன சொல்ல வேர்ல்டு இல்லைங்களா. இப்போ உலகத்தாருக்கு என்ன இருக்கு, ஒரு கடிகாரம் டைம். என்ன இப்போ உலகத்துல உள்ள ஒரு மனுஷனுக்கு கேட்டாங்கன்னா தேவனுடைய கிளாக்ல ஒரு டைம் காட்டுவார். என்ன டைம் காட்டுவார்? கோபாக்னே காலம் இல்லைங்களா. எல்லாத்துக்குமே 3 முள் இருக்கும் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு வச்சுக்கலாம். முதல் முள் வந்து தேவனுடைய முள் இல்லைங்களா. அவருடைய டிவைன் பிளான்ல அவங்களுக்கு என்ன டைம் இருக்கு, கோபாக்னி. இப்போ நம்ம இங்க 2வது முள்ள நம்ம என்ன வச்சுக்கிறோம், இப்போ சபைக்கு 2வது முள்ள என்ன, சத்தியம் இல்லைங்களா, சத்தியம். இப்போ இதே உலகத்துக்குன்னா இங்க என்ன சொல்லலாம், முன்னாடி சொல், அதெல்லாம் இங்கதான் வரும். கோபாக்னி, நியாய தீர்ப்பு, ஓகேவா, அப்படிதான் வரும் உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லாங்க, 2 கொரிந்தியர் 4:4 படிக்கிறோமே, அது என்ன சொல்லுங்க, மணக்கன் குருடானதுன்னா என்ன அர்த்தம், அறியாமை, மாயை இல்லையா, அறியாமை. அறியாமைன்றதை தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அறியாமைனா அறியாமையினால உண்டான போதனைகளை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தவக்கலைக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்றாங்க. கழுதைக்கு கல்யாணம் என்ன மழை ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா. இதெல்லாம் என்னதான் சகோதர
இல்லைங்களா? அறியாமை இல்லைங்களா? பூனை குறுக்க போனா, ஆமா நம்மால் போனாதான் பூனைக்கு பிரச்சனை. அப்ப நம்ம பார்க்கும்போது இதுதான் அவங்களுடைய டாக்டரின்ஸ் இல்லையா? உலகத்துல எவ்வளவு விதமான போதனைகள் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கும்போது அதுதான் இப்ப அவங்களுடைய போதனைகள் பார்க்கும்போது கற்பனைன்னு எழுதலாம், அறியாமைன்னு சொல்லலாம், வசனத்தின் அடிப்படையில் சொல்லலாம். இல்லைன்னா இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காண்கிறவைகளை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடிப்படையாக கொண்டு ஞானத்தை உருவாக்கி அது போதிக்கிற விதத்துல அவங்க என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது அவங்களுடைய கிரியைகள் இல்லைங்களா? அவங்க கிரியைகள்லாம் எப்படி இருக்கான், அவங்க கிரியைகள்லாம் எப்படி இருக்கு? நம்ம கிரியைகள் தான் விசுவாசம் நம்ம நினைச்சு பார்த்து சொல்லுங்க, பொல்லாததா இருக்கு இல்லைங்களா? இது அப்போ இந்த ஜெபம் ஸ்டான்லி அப்போ இது வேர்ல்டு கிளாஸ் போல, ஓகேங்களா? இப்போ இந்த கிளாக்கு என்ன கிளாக்கு? சபைக்கு இருக்கு. அப்புறம் இன்னொருத்தங்களுக்கு கிறிஸ்டன் இல்லையா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கண்டுபிடிக்க அதுக்கு தான் அப்படி எழுதுது. இப்போ இதுல தேவனுடைய முதல் முள் ஃபர்ஸ்ட் நீடில் என்ன காட்டுது? அதுதான் அவங்களுக்கு என்ன காட்டுது? அவங்களுக்கு இதுக்கெல்லாம் நான் வசனம் எல்லாம் உங்களுக்கு ஆதாரம் எடுத்துக்கிறது ஈஸியாக புரியுதுல்ல. அவங்களை என்ன பண்ணியிருக்காரு, கலைகளை என்ன பண்ணுங்க கட்டுங்கன்னு சொல்றாரு. நான் வசனங்களை கோட் பண்ண, நீங்க அழகா சத்தியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் எனக்கு முக்கியம். நீங்க வசனத்தை நான் சொன்ன பிற்பாடு நீங்க பைபிள் படிக்கும் போது நீங்களே எடுக்கணும் வசனத்தை, ஈஸியா புரியும் உங்களுக்கு. அப்போ இங்க இதுல சொல்றாரு, ரெவலேஷன்ஸ்ல சொல்றாரு இல்லைங்களா? அப்போ அந்த ஸ்திரீன்னு சொல்லி பத்தி சொல்லுவாரு. அப்புறம் ஏசையால சொல்லும் போது சொல்லுவாரு. ஏதாவது ஒரு வசனம் படிங்க உங்களுக்கு. வெளிப்படுத்தல் 18:10. அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரே அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க, ஆக்கினி வந்தது, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, தேவன் இப்போ ஒரு ஒரு பேர் கிறிஸ்தவங்க போய் தேவன் கிட்ட டைம் கேட்டால் அவர் அவங்க டைம்ல பார்ப்பாரு. அவங்க டைம்ல என்ன நீதி காட்டும், அது அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன காட்டும் அவங்களுக்கு இல்லைங்களா? அப்போ சொல்லும்போது எதாவது சொல்கிறார். அப்போ ஆக்கினி வருது, சோதம் குமார பட்டணத்தை போல் என்ன வருது, அவங்களுக்கு ஆக்கினி வரும்னு அதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரு. அப்புறம் நம்ம பார்க்கும்போது இப்போ ரெண்டாவது முள்ளு போய் வெரி குட், சூப்பர். அது ஏதாவது ஒரு வசனம் சொல்லுங்களேன். தீமோத்தில இருக்கு, வேற ஏதாவது சொல்லுங்க படிங்க. ஆரோக்கியமான வசனத்தை, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனை உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டார். அப்ப நம்ம பார்க்கும்போது ஆரோக்கியமான வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவங்களுடைய சௌகரியத்துக்காக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்களா, வசனத்தை மாத்திக்கிட்டாங்க. அது மாதிரி ஏதாவது மாத்திக்கிட்டாங்களா? என்ன மாத்திக்கிட்டாங்க சொல்லுங்க. எனக்கு அவ்வளோ கிறிஸ்டன் தெரியாதுங்க, சொல்லுங்க. எது இப்போ சிஎஸ்ஐ ஆர்சிலாம் வந்தவங்க சொல்லலாமே. பண்டிகையெல்லாம் மாத்திட்டாங்களா? சிலை வழிபாடு, இதுதான் நச்சுன்னு பாருங்க. அதாவது என்னன்னா சிலை வழிபாடு பெட்டர் ஆன்சர். அப்போ பார்க்கும்போது விக்கிர ஆராதனை தேவன் என்ன பண்ணும், எவ்வளோ பெரிய ஒரு தப்பு அது இல்லைங்களா? இருக்கிறதுலே மோசமானது அதுதான். இப்போ ட்ரினிட்டி எல்லாம் கூட என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் இருக்குது தப்ப போகிறதுக்கு காரணம் இருக்குது. ஆனால் சிலை வழிபாடுன்றது வந்து மனப்பூர்வமான ஒரு பாவம் தான். அது பார்க்கும்போது சிலை வழிபாடு, அப்புறம் பார்க்கும்போது நரகம், அப்புறம் ஆத்துமா, இதெல்லாம் வந்து நான் போன சொன்னேன். இன்னும் அதாவது அப்ளிகேஷன்ஸாக சொல்லுங்க எனக்கு. அது மாதிரி தான் இப்போ தேவை, நடைமுறையில் உள்ள சில விஷயங்கள். பரிசுத்த ஆவி, கவர்மெண்ட்டு, வெரி குட். அது மாதிரி இதுதான் கொஞ்சம் கவர்மெண்ட்டை என்ன பண்ணிட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் போயிருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு மேலே அப்படியே சுகபோகமாக அவருக்கு ஒரு ஒரு ராஜ்ய அரசாங்கம் கிடையாது, ராஜாங்கம் தான் நடத்திட்டு இருக்காங்க அவங்க அந்த இதில் பார்க்கும்போது. அப்போ வேற என்ன இன்னொரு பாயிண்ட் சொன்னா அடுத்து போயிடலாம். அவங்க சௌகரியத்துக்காக ஏதாவது முக்கியமாக ஏதாவது மெயினாக ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? காலத்தை பண்டிகை அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிக்கிட்டாங்க, சபையின் மேலே உள்ள அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எதுக்காக சொல்ல வரணும் உங்களுக்கு புரியணும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில் சில பேருக்கு இந்த முள் உலகத்தில் இருந்தோம், இந்த முல்லை எல்லாம் கலப்படமான வாட்ச்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்குறோம் இல்லைங்களா? ஃபியூஷன் வாட்சஸ் இல்லைங்களா? இதுலேருந்து நான் இந்த முள் வச்சுருக்கேன், ஒவ்வொரு சத்தியத்துக்குமே எல்லா முள்ளுமே கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த இதுக்கு வாங்க, அவங்களுடைய 3வது முள் எப்படி என்ன சொல்லலாம், கிரியைகளை இல்லைங்களா? போதனைகள் மூலமாக கிரியைகள் இல்லைங்களா? அப்போ அந்த கிரியைகள்னு பார்க்கும்போது இப்போ ட்ரினிட்டியை அவங்க விசுவாசிக்கிறதுனால அவங்களுடைய கிரியைகள் எப்படி எதில் வந்துடுதுன்னு நம்ம பார்க்கும்போதுன்னா, ஒரு பாட்டு பாடும்போது கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, தீதி அப்படின்னு சொல்ல என்ன ஆமத்துக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா? அவங்க ஆக்ஷன்ஸில் என்ன ஆகுது வருது. அப்புறம் ஒரு நரகம் அப்படின்ற ஒரு டாக்டரின் வந்து அவங்களுடைய அவங்க கிரியைகளில் என்ன பண்ணாது. அப்படியே இன்னும் சிம்பிளாக சொன்னால் பேயெல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு மனுஷன் சாகிறது இல்லை, அவன் செத்து போய் பவர்ஃபுல்லாக ஆயிடுறான், ஆவி ஆயிடுறான்ற ஒரு போதனைகள் அவனுடைய அப்ளிகேஷன்ஸில் வருதா இல்லையா? எவ்வளோ படமே எடுத்துட்டாங்க இல்லைங்களா? ஈவில் டெட்லாம் பாருங்க, அப்படியே கிராஸை வச்சு அதெல்லாம் வரும். அப்போ பார்க்கும்போது கிரியைகள் என்ன ஆகிடுது, அது வந்து பிரதிபலிச்சிருது அவங்க வாழ்க்கைக்குள்ளே. என்ன ஆகிடுது, அந்த டாக்டரின் மூலமாக வரக்கூடிய அந்த ஐடியாஸ் வந்து அவங்க வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில் என்ன ஆக ஆரம்பிச்சிருது. இன்னும் முக்கியமான விஷயங்கள், முக்காடு போடுறது இல்லைங்களா? அதெல்லாம் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ சபைக்குள்ள சகோதரிகள் பேசுவது அவங்க கிரியைகள்னு ஆயிடுச்சு. இங்கே அண்டர்ஸ்டாண்டிங்னு ஆயிடுச்சு அவங்களுக்கு. அங்கே அது வந்து அந்த சர்வ சங்கத்துக்கு நிழலாக இருக்குன்ற அந்த போதனை அவங்களுக்கு இல்லாதனால, அது இல்லாதனால அவங்க கிரிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? அப்போ பார்க்கும்போது அந்த மாதிரி அவங்க அப்ளிகேஷன்ஸில் வந்து என்ன ஆரம்பிக்கணும் வருது. அப்புறம் பண்டிகைகள்லாம் வந்து கிரிகளில் தான் வரும். ஏன்னா போதனைகள் என்ன இல்லை சரியானதாக இல்லாதனால பண்டிகைகள் பற்றின விஷயங்கள் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி ஆகிடுதுன்னு பார்த்தோம்னா, அப்புறம் வேளாங்கண்ணி போகிறதா இருக்கட்டும், மொட்டை அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பார்க்குறோம், அவங்களோட போதனைகள் அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு கிரியைகள் அதுலேருந்து அதனால அதான் சொல்லும்போது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன்னு சொல்லும்போது இதுதான் இருதயம் அவங்களுக்கு. எது இருதயம்? இந்த 2வது மூல் தான் இருதயம். இந்த முதல் மூல் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, அவங்க வேற ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க. இந்த 2வது மூல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதான் இருதயம். அதன்படி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செயல்படுறாங்கன்னு பார்க்குறோம் நம்ம. இப்போ இப்போ இது வந்து ஃபார் டச் கிளாஸ். சர்ச்சோட டைம் என்ன 10:30 மணிக்கு அது நல்லாவே தெரியும் இல்லையா? அந்த டைம் இல்லை, இப்போ இந்த டைம்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன காட்டுது? கிருபைன்னு பெட்டரான ஆன்சர் சார். அது எல்லாம் ஒண்ணுதான், இன்னும் கொஞ்சம் நல்லா. வெரி குட். ரட்சணியா பேதுருவில் சொல்றாரு இல்லைங்களா? என்ன வசப்படியா 2 கொரிந்தியரா? 6:2.
அனுக்கிற காலத்திலே ம். நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சின நாளிலே உனக்கு உதவி செய்வேன் ஆ என்று சொல்லி இருக்கிறாரே. ஆ இதோ இப்பொழுது அனுகிற காலம். இப்பொழுதே ரட்சை நாள், இப்பொழுது அணுகிற. அப்போ பிதாவாகிய தேவன் ஒரு மனவாட்டி சபை கிளாஸ்ல இருக்கக்கூடிய தேவனுக்கு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவங்களுக்கு தேவனுடைய கடிகாரத்துல டைம் என்ன அப்படி பார்த்தோன்னா சின்ன முள் அது எதுக்கு நேரம் இருக்கணும் பார்க்கும்போது சொல்லுவேன் இந்த ரட்சணை நாள் அனுகிரக காலம். அனுகிரக காலம்னா என்ன சொல்லலாம்? ஃபேவர் இல்லைங்களா? ஃபேவர், டே ஆஃப் ஃபேவர் அப்படின்னு பார்க்குறோம். டே ஆஃப் கிரேஸ்ன்னு நம்ம பார்க்குறோம். கிருபையின் காலம் பார்க்குறோம். நம்ம டைம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான காலம் சபைக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த டைம் காட்டுது. இப்போ இந்த ரெண்டாவது முள் என்ன? உலகத்துக்கு வந்து என்ன இருந்தது? அறியாமை, பொய் போதனைகள் சொல்லக்கூடாது இருக்குது அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா அது கிறிஸ்டியானிட்டி கிளாக்ல தான் வரும் பொய் போதனைகள் இல்லைங்களா? அது இவங்க தெரிஞ்சு மாற்றி சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. பைபிள் கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் தான் பொய் போதனைகள் இல்லைங்களா? அது உண்மை தெரிஞ்சு அதை மறைச்சி பேசுனா அதுக்கு பேர் வந்து பொய். எதுவுமே தெரியாமல் பேசுனா அதுக்கு பேர் அறியாமை இல்லைங்களா? அப்போது உலகத்தாருக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு கிறிஸ்டவன்டா தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அவங்க பேசுகிறாங்க அப்படி பார்க்கலாம். அப்போது நம்மளுடைய கிளாக்ல சத்தியம் இல்லைங்களா? இதுக்கு ஏதாவது வசனம் சொல்ல முடியுமா? சத்தியம் இல்ல சத்தியமுக்கு நான் வசனத்தை கேட்கிறேன். அதாவது வந்து என்னன்னா 1 Corinthians 2ஆம் அதிகாரத்துலயும் இருக்கு. அப்புறம் நீங்க இதுல படிக்கலாம் தீத்து 1:3. சத்தியம் என்ன தெரியுங்களா? அதுதான் டெஃபினிஷன். சத்தியம் என்னதுன்னா காட் வந்து ஃப்ரம் பிகினிங் இந்த கிரியேஷன் ஆஃப் அல்ஃபா அந்த காலத்துலேருந்து அதான் பார்க்கணும். ஆதி காலம்னா பிஃபோர் டைம் அதான் நம்ம பார்க்குறோம். காலங்களுக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணாருன்னா அவர் யோசித்த யோசனைகள், அவர் தீர்மானம் பண்ணின விஷயங்கள், அவருடைய நிர்ணயங்கள், அவருடைய வழிகளை அவர் என்ன பண்ணாரா அது படிங்க. ஒவ்வொரு வேர்டா படிங்க. இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவிஷன் பண்ணி ஒரு படிங்க. பாருங்க நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் சொல்லும் போது இங்கே சபைக்கு உண்டான நித்திய ஜீவன் அதை குறித்து பார்க்கும்போது என்னன்னா சாகாமைன்ற ஒரு கிளாஸ்ல இருக்கு. சபைக்கு உண்டான நித்திய ஜீவன் எந்த ஒரு எவ்வளவு தூரம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம்னா சாகாமைன்ற அளவுக்கு இருக்கு இல்லைங்களா? அப்போ அதை பெற்றுக்கொள்ள உண்டான வழிமுறைக்கு ஏதுவான விஷயங்களை ஆதி காலம் முன்னாடி தேவன் என்ன பண்ணாரா ப்ரிசர்வ் பண்ணி வச்சாராம். படிங்க. இதுதான் பாருங்க தேவ பக்திக்கு ஏதுவான என்ன அர்த்தம்னா இப்ப இந்த அவர் எதுக்காக வந்து நிர்ணயிச்சாரு? நித்திய ஜீவனுக்காக. அப்ப அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக தேவன் உருவாக்குன வாக்குத்தத்தங்கள், திட்டங்கள், வார்த்தைகள் இதெல்லாம் அடங்கினதுதான் என்ன சத்தியம் இல்லைங்களா? இப்ப எப்படி நம்ம சொல்லலாம்னா அப்போ நாம என்ன பண்ணோம்னா இதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்லாம் இருக்கு. இப்ப அதனாலதான் நம்ம பார்க்கும்போது திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோசே காலத்துல திருமணத்துக்கு உண்டான சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து காலத்துல உண்டான திருமணத்துக்கு உண்டான சத்தியம் என்ன? அப்ப என்ன பண்ணலாம், என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படி நம்ம பார்க்கும்போது. அப்போ ஒரு 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 புருஷர் வந்து ரெண்டு மனைவியை கூட என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு ஸ்திரீகளை கூட திருமணம் பண்ணி கொள்ளலான்ற மோசேயின் காலத்துல கொடுக்கப்பட்ட வசனங்கள், சத்தியம் நம்ம பார்க்குறோம்.
இயேசு கிறிஸ்து காலத்துல அப்படி கொடுக்கலன்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஆதி காலங்கள் முதற்கொண்டு தேவன் பிரிசர்வ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, எது நம்ம பார்க்கறோம், இயேசு கிறிஸ்து மூலமா கொடுக்க ஃபைனல் டெசிக்னேஷனுக்கு என்ன பண்றாரு, இங்க வராருன்னு நம்ம பார்க்கிறோம். திருமணம் பண்ணாமே இருக்கலாம்னு இயேசு கிறிஸ்து மூலமா கொடுத்துட்டாரு. ஏன்னா முடிவு அதுதான், 1000 வருஷம் ஆகுது. ஸோ கன்க்ளூஷன் நம்ம பார்க்கும்போது அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சத்தியம்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, நாம இந்த சபை வகுப்பினரான நாம அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு ஏதுவான வழி நடத்தக்கூடிய வார்த்தைகள் தான் என்ன நம்ம பார்க்குறோம், சத்தியம்னு நம்ம பார்க்குறோம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை தான் சத்தியம் பார்க்குறோம். நான் இப்படி சொல்றதுக்கு காரணம் இருக்கு, நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ சத்தியம் அப்படின்றதுக்கு என்ன வசனம் சொல்லலாம்னா, ஆதி காலங்கள் முதற்கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை தான் என்ன, சத்தியம். இந்த டெஃபினிஷனை மறக்காதீங்க. அப்போ அடுத்து 3வது முள் என்ன, விசுவாச கிரியை. ஏன் இதுக்கு விசுவாச கிரியைன்னு சொல்றோம்? இப்போ உலகத்தார் கிரியை செய்யற கிரியை என்ன, இன்னொரு வசனமே இருக்குமே, துர்க்கிரியை. அவ்விசுவாசத்தினால அவன் செய்யற கிரியை இல்லைங்களா, துர்க்கிரியை. இது விசுவாச கிரியை. இது சபை, இது என்ன, கிறிஸ்டண்டம் செய்யற கிரியைகள் என்ன கிரியை, அதான் அதுக்கு இது விசுவாச கிரியை இல்லைங்களா. அவ்விசுவாசம்ன்றது யாருக்கு தான் பொருந்தும், உலகத்தாருக்கு தான். அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு விசுவாசமே கிடையாது. கிறிஸ்துவ சபைக்கு என்ன கிரியைன்னு சொல்லலாம், கிரியைக்கு எப்படி பேர், இதுக்கு பேர் தான் சொல்லலாம். அதெல்லாம் உலகத்தோட கிளாஸ்ல தான் வரும். அதான் அதுக்கு என்ன, ஏதாவது ஒரு வசனத்தை குறிப்பிட்டு சொல்லலாம், இல்லை ஏதாவது பேர். அதான் ஒரு வசனம் இருக்கு, இருக்கு துர்க்கிரியை. நீ அதாவது எனக்கு அந்த அக்கிரம, வெரி குட், அக்கிரம செய்கைக்காரன்னு வரும். வெரி குட். அதுதான் ஏன் இதெல்லாம் பார்க்குறோம்னா, நம்ம டைம்ல இப்போ அதுக்கு தான் எல்லாத்துக்கும் பேர் வைக்கணும், சும்மா கிடையாது இல்லையா. அக்கிரம செய்கைக்காரனை விட்டு அகண்டு அக்கிரமமான கிரியை இல்லைங்களா. இப்போ உலகத்தார் அவ்விசுவாசத்தினால கிரியை செஞ்சாங்க, அவங்களுக்கு எது வேணா இருக்காது, தெரியாது. அப்போ நம்ம பார்க்கும்போது அக்கிரமமான கிரியை செய்யறாங்க. நம்ம சபை வகுப்பினர் விசுவாசத்தினால கிரியை வரணும். இப்போ இந்த 3 கடிகாரமும் இருக்கு நம்ம பார்க்கணும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு இந்த பிரசங்கின் 3ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம சிந்திக்கும் போது, இந்த காலங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தோம், விசுவாசத்தினால. விசுவாசத்தினால நம்ம சிருஷ்டிக்கலாம், மாற்றிக்கொள்ளலாம் நம்ம பார்த்தோமா இல்லையா. அது எதுக்கான உட்பட்டு இருக்கணும், இந்த 2ஆம் முள்ளுக்கு உட்பட்டு இருக்கணும் பார்த்தோம். இந்த 2ஆம் முள் எதுக்கு உட்பட்டு இருக்கணும், 1ஆம் முள்ளுக்கு உட்பட்டு இருக்கணும். இப்போ உதாரணமா நம்ம பார்க்கும்போது, அதனாலதான் நான் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னேன். இப்போ மோசேயின் காலத்துல நம்ம பார்க்கும்போது என்னன்னா, திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன இருந்தது, ஒன்றுக்கும் மேற்பட்டது அலோடுன்னு வச்சுக்கோங்க, அது சத்தியம் தான் இல்லைங்களா. இப்ப நம்ம பார்க்கும்போது, இப்ப அதுவும் பைபிள்ல சொல்லப்பட்ட சத்தியம் தான் சொல்லிட்டு நாம அதை சொல்லி அதை கேட்ட விசுவாச கிரியை செய்ய முடியாது. ஏன் ஏன் இங்க போய் பார்த்தா என்ன இருக்கும், மிஸ் மேட்ச் ஆகும். 1ஆம் முள் எங்க இருக்காது, கிருபையின் காலத்துல இருக்கு இல்லைங்களா. 1ஆம் முள் எங்க இருந்தா செய்யலாம், அத அந்த சத்தியம் பொருந்தும். 1ஆம் காலம், 1ஆம் முள்ளு நியாயப்பிரமாணத்தின் காலத்துல இல்லைங்களா. இப்ப என்ன காலத்துல இருக்குது,
ரட்சிப்பின் காலம் கிருபையின் காலத்துல. அப்போ அதனால வந்து இந்த 2ஆம் முள்ள பழைய ஏற்பாட்டுல அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா காணிக்கை வாங்கினாங்க, 10% தசமம் வாங்கினாங்க, சத்தியம் தானே நான் சொல்ல பாயிண்ட், புரியுதுங்களா? ஆனா ஏன்னா ஏன் அவங்களுக்கு டைம் வந்து தப்பாகுது? இந்த 1ஆம் முள்ள எங்க இருக்கு? 1ஆம் முள்ள எங்க இருக்கு? ரட்சணிய நாள்ல. இப்ப இந்த சத்தியத்துக்கு அங்க என்ன சொல்லுது அப்படி பார்த்தோம்னா 100% என்ன பண்ணுங்க கொடுங்க. இன்னொன்னு என்ன சொல்ற ஜீசஸ், கொஞ்சமா கொடுத்தாங்களே இந்த இந்த ஏழை விதவையே என்ன பண்ணிட்டாங்களா அதிகமா கொடுத்துட்டாங்கன்னு தேவனுடைய இதுல இங்க கிருபையினால அப்படி சொல்லப்படுது, காட்டுது. அப்ப இந்த சத்தியம் என்ன பண்ணாதாங்க பொருந்தாது. நான் சொல்ற பாயிண்ட்ல உங்களுக்கு புரியுதா? அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப எளிமையான முறையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியா நம்மளுடைய செயல்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம பார்க்கும்போது வேதத்துல வர பல விஷயங்கள் வந்து ஏன் இப்ப நமக்கு பொருந்துறது இல்லைன்னு பார்க்கும்போது இந்த 1ஆம் முள்ள நம்ம கணக்கிட்டுக்கிட்டே வரணும். அதோட இது மேட்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், நாம 3ஆம் முள்ள அதுக்கேற்ற மாதிரி கிரியைகளை செய்யலாம்னு நம்ம பார்க்குறோம். இப்போ கிறிஸ்தவம் என்ன பண்றாங்கன்னா மாறி 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 என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய விஷயங்களை. 1ஆம் முள்ள என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சலுகைகள் வேணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணிப்பாங்க, கிருபையின் இதுல அந்த வாட்சை எடுத்து கட்டிப்பாங்க இல்லைங்களா? இந்த முள்ள என்ன பண்றாங்கன்னா அப்போ ஓனா அவங்களே அசம்பிள் பண்ணிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இல்லாம நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா நம்முடைய ஒவ்வொரு செயலுக்குமே சபை வகுப்பினருக்காக கொடுக்கப்பட்ட சர்ச் டைம் அந்த கால கடிகாரத்தை நம்ம வாட்ச் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படி பார்க்கலாம். அப்போ வாட்ச் பண்ணுவதுக்கு எப்படி ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து மத்தேயு 12ஆம் அதிகாரம் எடுங்க. பன்னெண்டு இல்லை 16 நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா 22 படிங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், யார? இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிக்கதில்லை என்று அவரை கடந்து கொள்ள தொடங்கினார். இப்ப பாருங்க, இப்போ என்ன சொல்றாருன்னா இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட வந்து யாரு சொல்றது, பேதுருவ நீங்க வந்து சாக கூடாது அப்படின்னு சொல்ற. இப்ப எந்த கிளாக்க எந்த முள்ளுல உள்ள டைம் மாத்திட்டாரு, இங்க என்ன பண்ணிட்டாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அவர் எதுக்காக வந்தாராம், மரிக்கிறதுக்காக வந்தார். ஆனா இங்க பேதுரு என்ன பண்ணிட்டாரு, மரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் பேதுரு வந்து இவரை மரிக்க கூடாதுன்னு சொன்னார்? இப்ப நீங்க ஏன் மரிக்க கூடாதுன்னு சொன்னாருன்றத எப்படி எனக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த 1ஆம் முள்ள அவர் என்னன்னு கணக்கிட்டார். நியாய பிரமாணத்துல என்ன பண்ணிட்டாரு அவரு? ஏன் அப்படின்னா இது வரைக்கும் தேவன் என்ன பண்ணலன்னா எந்த ரட்சகரையும் வந்து வெக்கப்படுத்தினதே இல்லை தேவன். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒன்னுத்துக்குமே உதவாத ஆள் கூட 300 பேர் அடிப்பாரு. அந்த நரியோட தாடையை வச்சு, கழுதையின் தாடை வச்சு சிம்சோனை, அவரு கொஞ்சம் பலசாலி தான். அப்புறம் ஒருத்தர் இருப்பாரு, யாரு, கிதியோன். அவர் கூட ஏதோ நம்ம பலிபீடத்துல என்ன பண்ணிட்டு வருவார், சகோதரர்கள் இடிச்சுட்டு வருவாரு. அவரு நான் பலவீனன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாவீதா இருக்கட்டும், இந்த யோசேப்பா இருக்கட்டும், இன்னும் தேவனை விசுவாசிச்ச ஒரு சாதாரணமான ஒரு கேரக்டர் கூட பழைய ஏற்பாட்டில் நீங்க படிச்சீங்கன்னா புறஜாதியா இருக்கக்கூடிய அந்த யாகேல், அப்புறம் நம்ம பார்க்கும்போது நாகமான், புறஜாதி ஒரு ஆளு, விக்கிர வழிபாட்டுல இருந்த ஒரு ஆளு தேவனை விசுவாசிச்சவங்க கூட அங்க என்னன்னா எல்லாத்தையுமே மேற்கொண்டு ஜெயிச்சா மாதிரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதா தான் நம்ம பார்த்திருக்கோம். அது எப்போ? நியாயப்பிரமாணத்தின் காலத்துல. அப்ப பேதுரு என்ன பண்ணிட்டாருன்னா இதோ நமக்கு தேவன் என்ன பண்ண ஒரு ரட்சகரை எழும்ப பண்ணினார். இன்னும் அவருக்கு எப்படி தெரியும்னா இவர் சாதாரணமான ஆள் யாருன்னு வேற நினைச்சிட்டு இருக்காரு. யாரு நினைச்சு வேற சொன்னாரு அதே அதிகாரத்துல, நீர் தேவனுடைய
குமாரன்னு சொல்றாரு. அப்ப இவங்களுக்கே எவ்வளவு செஞ்சாருன்னா தேவனுடைய குமாரன் எப்படிப்பட்டவரா இருப்பாரு இல்லைங்களா? அப்ப என்ன மாதிரி ஒரு ஆளா இருப்பாரு, எப்படி அவரு யுத்தம் செய்யறவரா இருப்பாரு. அப்ப நியாயப்பிரமாணத்தின் காலத்துல அவருடைய முள்ள என்ன பண்ணிட்டாரு சர்வீஸ்ல. இன்னும் அவர் என்ன பண்ணலன்னா கிளாக் அட்ஜஸ்ட் பண்ணல இல்லைங்களா? டைம் இப்ப என்ன தேவனுடைய திட்டத்துல என்ன டைம் என்ன பண்ணல பேதுரு அவரு வைக்கல. இப்ப முதலாம் முள் எங்க இருந்ததுன்னா நியாயப்பிரமாணத்தின் காலத்துல இருந்ததுனால என்ன தப்பாயிடுச்சுங்க. என்ன ஆயிடுச்சுன்னா இவர் மரிக்கணும்ன்ற இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான தேவனுடைய அந்த போதனைய சத்தியத்தை அந்த வார்த்தைய பேதுரு என்ன பண்ணி மாத்தி சொல்லிட்டார், நீங்க மரிக்க கூடாதுன்னு சொல்லி. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கடிந்து கொள்ளவும். அப்படின்னா என்ன அர்த்தம், அதெல்லாம் நீங்க நம்ம சிந்திச்சு பார்க்கலாம் பாருங்க. அந்த வார்த்தையை பாருங்க. பேதுரு என்ன பண்ண, அவரை தனியே அழைத்து கொண்டு போய் இப்ப ஐயோ இப்படியா அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப ஒரு அதிகாரமா என்ன பண்ணியிருக்காரு. அப்ப அவர் அந்த போதனையில என்ன பண்ணியிருந்திருக்காரு, அவரு ஃபிக்ஸ் ஆயிருந்திருக்காருன்னு நம்ம பாக்குறோம். அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட், இது முக்கியமான பாயிண்ட் பாருங்க. இப்ப நான் எந்த ஒரு விஷயத்துக்கு வரோம் அப்படின்னா, இப்போ பேதுரு மாதிரி நாம டைமை தப்பா மாத்தி நம்ம பார்க்கும்போது, டைமை தப்பா நம்ம புரிஞ்சிக்கும் போது என்ன பிரச்சனை அப்படின்னா, படிங்க அடுத்து படிங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இங்க நம்ம பார்க்கும்போது சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவங்க அல்லவே அப்படின்னு நம்ம சொல்லும்போது, சாத்தான் எப்படி நம்ம அவனை கண்டுபிடிக்கிறது, அவன் எப்படி நம்ம கிட்ட ஆக்ட் பண்றான், எப்படி அவன் செயல்படுறான், அவன் எந்த விதமா நம்மளை வீழ்த்துறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போ இது ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்குது பாருங்க. என்ன பாயிண்ட் இது? அப்போ என்ன பண்றோம்னா, அதனால சொல்லும் போது அந்தி கிறிஸ்துவ பத்தி சொல்லும் போது என்ன நம்ம படிக்கிறோம், அவனை பத்தி காலங்களே சமயங்களே மாத்துவான். இத மாத்தினாலே நம்ம என்ன ஆயிடுவோம், வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். நம்மள டிசைவ் பண்றதுதான் இல்லைங்களா? இப்போ ஒரு விஷயம் பாருங்க, இந்த கிழட்டு தீர்க்கதரிசி உடைய விஷயத்துல நீங்க பார்க்கும்போது தேவன் என்ன சொல்லி அவர் அனுப்புவாரு, சரி. இப்ப இவரு அதே மாதிரி போனாரா, அங்க சாப்பிடாம திரும்பி வந்தாரா, வர வழியில இவங்க சொன்னாங்களா, அப்ப மாத்திட்டார். இப்ப இவரு எதை மாத்தினாரு, அதான் 1வது முல்லா 2வது முல்லா 3வது முல்லா 2வது. ஏன் அப்படின்னா இவருக்கு தேவன் திட்டம் எல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா எதை மாத்திட்டாரு, சத்தியத்தை என்ன பண்ணிட்டாரு, இவரு மாத்திட்டாரு சகோதரர்களே. இப்படி மாத்தினோட என்ன ஆயிடுச்சு அவருக்கு, ஸோ அடுத்த ஒரு லெவல் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பாருங்க, மரணத்தையே அவருக்கு சிங்கம் அங்கேயே அடிச்சு. சிங்கம் என்ன பார்க்குறோம், தீமையிலிருந்து சிங்கத்தின் வாயில இருந்த தீமக்கள் படிக்கிறோமே, சிங்கம்னா அதுவும் யாருதான், சாத்தான் தான் இல்லைங்களா? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சிங்கம் அவர் என்ன பண்ணல, உயிர் போயிடுச்சு, ஆனா என்ன பண்ணல, சாப்பிடல. அப்படின்னா என்ன அர்த்தம், உயிர் எது, விசுவாசம் அவுட் இல்லைங்களா? ஆனா அவருடைய சரீரத்துல என்ன பண்ணல, இஸ் பிரசன்ட் இல்லைங்களா? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா விசுவாசத்தை இழந்துட்டாரு, ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரு ஓடிட்டு தான் இருக்காரு. நான் சொல்ல பாட்டு புரியுதுங்களா? அப்போ 1,44,000 கூடிய விசுவாசத்தை இழந்துட்டு ஓடுறது என்ன சமானம், ஒருத்தங்க செத்து போயிட்டு அவங்க சரீரம் சேதமாம இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் சொல்ல பாட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நம்ம விசுவாசம் இழந்துட்டு நாம இந்த சபைக்கு கூடுதல்லையோ இல்ல நம்ம அதை ஓட்டத்துல நான் தொடர்றேன்னு சொல்றதுல என்ன இல்லை, நம்ம இந்த முள்ளு சரியா இருந்தோம், என்னோட கிளாக்ல இந்த முள்ளு கரெக்டா தான் இருக்கு, ஐ மீன் டிவைன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த 2வது முள் தப்பா இருந்ததுன்னா நோ யூஸ், அதனால ஒரு பலனுமே கிடையாது. அப்ப சாத்தான் என்ன பண்ணுவான்னா பேதுருவோட விஷயத்துல நம்ம பார்க்கும்போது இந்த முள்ளையே என்ன பண்ணிட்டாரு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்த மாதிரி தான். இந்த கிழட்டு தீர்க்கதரிசியோட விஷயத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த 2வது
முல்லை பார்க்கும்போது எப்படின்னா அதுக்கு பேர் தான் கம்ப்ளீட் டிசீவ் என்ன பண்ணிட்டாரு அப்போ பார்க்கும்போது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகளை அதனால தான் சொல்லும்போது பெண் பிள்ளைகளை போல நீங்கள் இருக்காதீங்கன்னு சொல்றாரு இல்லையா. பெண் பிள்ளைகளோட வீட்டில் நுழைந்து தீமோத்தியில படிக்கணும்ல இல்லைங்களா. அப்போ பெண் பிள்ளைகளை போல என்ன அர்த்தம்? கற்றவைகளை மறந்துடக்கூடாது இல்லைங்களா. அப்போ ஏவாள் கிட்ட வந்து சாத்தான் கேட்கும்போது சொன்னாங்களாப்பான்னு ஒன்று இந்த மாதிரி சொன்னாங்களான்னு ஒரு டவுட் ஆயிடுச்சு இல்லைங்களா. அப்போ நம்ம மறந்துட்டாங்க. தன் புருஷன் சொன்னதை அவங்க என்ன பண்ணிக்கல, உறுதிப்படுத்தி வைத்து கொள்ளலை. அப்போ பெண் பிள்ளைகள்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே ஆண் பெண்ணுன்னு இங்கே யோசில அந்த மாதிரி யோசனைகள் நமக்கு இருந்தால் நாம கூட எப்படி இருப்போம்? பெண் பிள்ளைகளா இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது சாத்தான் அப்போ என்ன பண்ணுவான் சகோதரர்களே, இந்த ரெண்டாவது முள் மாறும்போது எது காலியாகும்? விசுவாசம் இல்லைங்களா. விசுவாசத்துக்குரிய அந்த விஷயங்களை நாம இழந்துருவோம்னு பார்க்குறோம். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம இந்த விசுவாச கிரியைகள் இப்போ நம்ம என்ன நினைக்கலாம்னா இது ரெண்டுமே வந்து சரியாக தான் இருக்கு இல்லைங்களா. அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் யார் நம்ம பார்க்குறோம்னா இந்த அனனியா சம்பீரம். அவங்க நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன எந்த அவங்களுக்கு முதல் முள் அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சா? சரியாக தான் இருந்துச்சு. இந்த ரட்சணைனா அவங்க நம்ம பார்க்கும்போது சத்தியத்தை அவங்க என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலர்கள் சொல்றதை அவங்க கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் வித்து கொடுத்தாங்க இல்லைங்களா. ஆனா இப்போ இது ரெண்டுத்துக்கு நம்ம பார்க்கும்போது கரெக்டா இருந்தது. இதுக்கு உட்பட்ட கிரியை இருந்துச்சா? இல்லைங்களா. அப்ப அவங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு நம்ம பார்க்கிறோம். என்ன மரணம்? ரெண்டாவது எப்படி ரெண்டாவது மரணம்னு சொல்றோம்? எதுக்கு விரோதமா அவங்க பேசினா பேசுறாங்க கோட் பண்ணுவாங்க, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்க இது பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ரெண்டுமே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே நீ ஏன்ப்பா இப்படி பண்ண இல்லைங்களா. சத்தியம் தெரியும் இல்லைங்களா. பரிசுத்த ஆவி இப்போ ரெண்டு முள்ளுமே பரிசுத்த ஆவினால தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது ரெண்டுமே அவங்களுக்கு கரெக்டாக வச்சுட்டு இந்த மூணாவது முள் அவங்க சரியாக ஃபிக்ஸ் பண்ணலன்னு சொல்லும்போது அதன்படி அவங்க அந்த மூணாவது முள் ரொட்டேட் ஆகலைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு இடம் வந்து சகோதரர்களே என்ன வந்தது? மரணம். அவங்க என்னன்னா அந்த ரெண்டாவது மரணம் இல்லைங்களா. இது வந்து என்ன மரணம்? விசுவாசத்தை அவங்க இழக்கும் போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதுக்குரிய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ரட்சிப்பை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இழந்துடுவாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இந்த மூணாவது முதல் அப்போ நம்ம எப்படி சொல்லணும், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இது என்ன சொல்லலாம் மூணாவது கிளாக்க உண்மை. நம்ம எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது. எப்படி சீக்வன்ஸா சொல்லுங்க. வேற வேற ஆளா இருக்க கூடாது. நான் அழைக்கப்பட்டதுலயும் வந்து அடுத்த எதுலயும் வந்துடணும். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களையும் வந்து உண்மை உள்ளவர்களாகவும் என்ன ஆகணும், நான் இருக்கணும். இப்ப நான் என்னன்னா இப்ப நான் நினைக்கலாம், அப்ப அழைக்கப்பட்டவன் அப்படின்னா நான் இந்த திட்டத்துக்குள்ள முதல்ல என்ன இருக்கணும், காட்ஸ் ரட்சிப்பின் கால் முதல்ல என்ன பண்ணிருக்க தெரிஞ்சுக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவன்னா என்ன பண்ணிருக்கேன், எனக்கு அதுக்கு ஒரு சத்தியத்தை என்ன பண்ணிருக்கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணேன், இப்போ அதன்படி நடக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் சகோதரர்களே. அப்போ கால கடிகாரம்னு பார்க்கும்போது இப்போ நான் உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் சொன்னேன். இது நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதலாம், கண்டிப்பாக நீங்கள் மறந்துடுவீங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக எழுதிக்கோங்க. நான் ஏன்னா சில சகோதரர்கள்லாம் ஃபோன் வழியாக கேட்குறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே படம் போட்டு நம்ம வரைஞ்சி காட்டினா அவங்களுக்கு புரியும். அவங்களுக்குலாம் கொஞ்சம் புரியுது கடினம் தான். இதனால மற்ற சகோதரர்கிட்ட அந்த பாடம் முடிஞ்சு கூட அவங்க ஃபோன் வழியாக அதை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு வரலாம் அப்படின்னா நாம இப்போ எப்படி வந்து சரியான ஒரு நேரத்தை நம்ம பார்த்து மூவ் பண்ணணுன்றத வந்து ஒரு ஐடியா கிடைச்சுதா? அப்போ நம்ம வந்து நம்மளுடைய கிரியைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய விசுவாசமாக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கட்டும், நாம் வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இந்த 3 முள்ளுமே அதுக்கு இசைவா மேட்ச் ஆகுதான்னு சொல்லி நம்ம என்ன பார்க்கணும் சகோதரர் பார்க்கணும். அதுதான் இன்னைக்குரிய தியான வசனத்தை நம்ம படிக்கலாம். கூட்டு போறாங்க
உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பாருங்க, நம்ம இந்த வசனத்தை படிக்கிறோம். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாராம்? பிதா விரும்புகிறார் இல்லைங்களா? இப்ப நாம நான் கேட்டிருக்கேன், தேவன் கிட்ட உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு நம்ம அவர்கிட்ட போய் கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? சகோதரியன், வசனம் என்ன சொல்லுது? என்னோட விருப்பம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லி தேவன் என்ன பதில் சொல்லியிருக்காரு வசனத்துல? ஆவியோட உண்மையோடும் இல்லைங்களா? அப்ப சொல்லும் போது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்வது அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அப்ப வெறும் ஆவியோட தொழுதுகிட்டா என்ன இல்ல, பாதி பிடிச்ச விஷயமா இருக்கும். இல்ல வெறும் உண்மையோட தொழுதுகிட்டா ஒரு பாதி பிடிச்ச விஷயமா இருக்கும். ஆனா முழுமையா அடையாளத்தை நம்ம பார்க்கும்போது ஆவியோட உண்மையோட அவர் என்ன பண்ணிக்கணுமா? தொழுதுக்கணுமா? அடுத்த வசனத்தை படிங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இப்போ இந்த செகண்ட் வர்ஸ் இப்போ அடுத்து படிச்ச வசனம் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, தேவனே உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டா என்ன ஆவியோட உண்மையோட என்ன தொழுது பிடிக்கும்பா அப்படின்னா, அடுத்த வசனம் என்ன பதில் தெரியுங்களா? ஏன் உங்களை அப்படி தொழுது கொள்ளணும்? உங்களுக்கு என்ன பேர் பிடிக்கணும்? எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும் பேர். அப்படி ஏன் பேர் உங்களுக்கு இட்லி பிடிக்கும் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஏன் தேவனே உங்களை ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ளணும், அது ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்ப தேவன் ஆன்சர் பண்றாரு. அடுத்து படிங்க, அதான் அந்த வசனம் படிங்க. ஏன் அவர் தொழுது கொள்ளுமா? ஏன்னா சொல்ல நான் எப்படி இருக்கேன்? ஆவியா இருக்கிறேன். இப்போ உதாரணமா அது எப்படின்னா, நீ உங்களுக்கே இட்லி பிடிக்கும். நான் ஒரு சவுத் இண்டியனுங்க, நான் இதுலதான் என்ன பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு நார்த் இண்டியனா இருந்தா அவங்களுக்கு என்னதான் பிடிக்கும் இல்லைங்களா? சோ எதே ரீசன்ஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி தேவன் என்ன சொன்னா, அவர் பரலோகத்துல இருக்கிறாரு அங்க. God is in heaven. ஏன் அவர் ஆவியோட தொழுது கொள்ளணும் அப்படி சொல்றாருன்னா, தேவன் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறார். அது மாதிரி ஒவ்வொரு காரணம் இருக்கு. தேவன் நீதி உள்ளவரா இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார் இல்லைங்களா? சோ ஏன் அவரை நம்ம ஆவியோட தொழுது கொள்ளணும்னு சொல்லும் போது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர் யெகோவாவா இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவருக்குள்ள இருக்கு. அதை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கிற விதம் எதுன்னா அவர் ஆவியோட நம்ம தொழுது கொட்டாதான் முடியும். அப்போ ஆவியோட எப்படி தொழுது கொள்றது? இந்த வசனத்தை இப்போ பேர் கிறிஸ்தவங்க எப்படி இதை செயல்படுத்துறாங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பிரதர் சொன்னார். அதனால தான் இந்த பார்ட்டுவே எடுத்து எல்லாம் போன வாரமே முடிச்சிருப்பேன். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்றதுக்காக தான். இப்போ இந்த வசனத்தை பேர் கிறிஸ்தவங்க எப்படி அவங்க கடிகாரத்துல ஃபிக்ஸ் பண்றாங்க சொல்லுங்க. சூப்பர். அவங்க ரெண்டாவது முள்ள என்ன எழுதிட்டாங்க? எதை காட்டுது? இல்ல அதான் என்னன்னு இந்த வசனத்தை அவங்க எப்படி நிறைவேற்றுறாங்க? அந்நிய. அப்ப பார்த்தோம்னா இங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்நிய பாஷை இல்லைங்களா? அப்புறம் கிரிகள். இப்ப இங்க என்ன இருக்கு அவங்களுக்கு கடிகாரத்துல? பேதுரு மாதிரிதான் அவங்களும் டைம் மாத்துறதே இல்லை. பேதுரு அது அவரு அந்த எக்ஸாம்பிள புரிஞ்சுக்கணும். பேதுரு பழைய டைம் பழைய காலத்துல சொன்ன அதே உபதேசத்துல அவர் உட்காந்துட்டாரு. இங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆரம்ப காலத்துல இருந்தது குறைவானதா இருந்தது, அதுதானே பாக்குறோம் நம்ம. அவங்க இன்னும் அந்த வாட்ச் உள்ள அந்த டைமே மாத்தல. அந்நிய பாஷை, அற்புத அடையாளங்கள், அற்புத சுகம் அளிக்கும் எல்லாம் இயேசு கிறிஸ்து பண்ணது தானே இல்லைங்களா? அப்ப இவங்களும் பேதுரு மாதிரிதான் ஏமாற்றப்படுறாங்க இங்க இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கும்போது இங்க என்ன நம்ம பாக்குறோம் சகோதரர்களே, அவங்க கடிகாரத்துல இங்க என்ன தேவனுடைய டிவைன் பிளான் திட்டத்தை எதுல இருக்காங்க? இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில ஏன்னா அந்த காலத்துல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக இருந்த அந்த திட்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள. இன்னும் அவங்க முள்ள என்ன பண்ணவே இல்லை. இன்னும் இந்த முடிவு காலத்துக்கு உண்டானதுக்கு என்ன பண்ணாங்க? வரல. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும்னு சொல்லி அதுக்கு வரலாம்னு பார்க்கலாம். ஸோ அதனால அவங்களோட ரெண்டாவது முள் எதை தான் காட்டுது அவங்களுக்கு? நீ பாஷை. மூணாவது முள் ஈஸியாக சொல்றீங்க, சொல்லுங்க. அவங்க கிரிகள் அதனால என்ன பண்றாங்க? எப்படி சொல்றாங்க?
கிரியைகள் லைவா சொல்லுங்க, ப்ராக்டிக்கலா. இல்ல பிரதர், இங்க நம்ம என்ன பார்த்தோம்னா அந்நிய பாஷைன்றது எப்படி அவங்க அதனால பேசுறாங்க. அப்புறம் ஆடி பாடி பேச முடியுமா? அவங்களுக்கே புரியாம பேசுறாங்க, நீங்க புரியாம பேசாதீங்க. அவங்களுக்கு அது புரியாது. ஆனா மத்தவங்க அவங்க வீட்டு அந்த சர்ச்சு பக்கத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் ஒண்ணு புரியும் இல்லைங்களா? அதான் அம்மா தான் கரெக்டா சொன்ன, ஏதோ உளர்றாங்க அப்படின்னு. ஏன் அது கூட அவங்க சத்தியத்தின்படிதான் செய்யறாங்களாமா. அதுக்கு ஒருத்தர் எனக்கு கவுண்டர்ஸ் கொடுத்தாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல குடிச்சிட்டு பேசினாங்கன்னு தான் சொன்னாங்க. அதனாலதான் நாங்களும் இல்லைங்களா? அவங்க பாருங்க, அவங்களுடைய கீழே என்ன ஆயிடுச்சு, சாத்தான் போட்ட பால்ல கிளீன் போல்டு 3 ஸ்டிக்குமே எகிரிடுச்சு இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, இப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா வளர்றாங்க. அந்த மாதிரி கிரியைகள் எப்படி இருக்காங்க, புரியாமல் பேசுகிறார்கள், அதே மாதிரி அவங்க செய்யறாங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது இப்ப நாம இந்த டைம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம் சொல்லுங்க. இப்ப இந்த கிளாக் வந்து இந்த வாட்ச் வந்து உங்க கைக்கு வருது, நீங்க யூ ஆர் வாட்ச் ரிப்பேரர் இல்லையா? தேவனுடைய காலத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க, சரியான டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணுங்க. இங்க முதல் மூளை ஃபர்ஸ்ட் சின்ன மூளை தானே நம்ம செட் பண்ணுவோம் இல்லைங்களா? என்ன போகலாம் இல்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, கிறிஸ்தவங்களுடைய அந்த அந்நிய பாஷைன்ற விஷயத்த நீங்க எப்படி உங்க வாட்ச்ல கரெக்ஷன் பண்ணுவீங்க? அதான் கடைசி காலம் நிறைவானது வரும்பொழுது குறைவானது. இயேசு கிறிஸ்துவ 2ஆம் வருகையின் காலத்துல இப்ப நம்ம இதை இன்னும் கூட எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா நம்ம அந்த அந்நிய பாஷைன்னு நம்ம சொல்லும்போது, இதுதான் ஆவியோடு அவரை தொழுது கொள்றவர்னா, இப்ப கூட நாம வந்து அந்நிய பாஷை தான் பேசிட்டு இருக்கோம். அது தேவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதான் அவர் சொல்றாரு, என்ன ஆவியோட தொழுது கொள்றது என்ன பாஷை பேசுறோம், அந்நிய பாஷை இல்லைங்களா? நம்மளுடைய எப்படி இருக்கு, நம்மளுடைய தேவன் கொடுக்கப்பட்ட கடைசி கால சத்தியமே அப்படிதான் இருக்கு, அந்நிய பாஷையா தான் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம பார்க்கும்போது கடைசி கால சத்தியம் இல்லைங்களா, அதான் நம்ம பார்க்கும்போது கடைசி காலம் அதான் நம்ம பார்க்கிறோம். ஸோ நாம வந்து அலிம்பின் விளிம்பில் சொல்றோம் இல்லையா, நோவாவின் நாட்களில் அந்த டேஸ்ல இருக்கும், அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் இல்லைங்களா? அந்த காலத்துல நம்ம வாட்சை செட் பண்ணோம். முதல் முல்லை. 2ஆவது முல்லை நம்ம பார்க்கும்போது நம்ம அந்நிய பாஷைன்னு சொல்லும் போது என்னன்னு நம்ம பார்க்குறோம், அதை ஆவியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அப்படிதான் நம்ம பார்த்து என்ன பண்றீங்க, ஏன் செட் பண்றோம். அப்ப 3ஆவது நம்ம என்ன பண்றீங்க, 3ஆவது எப்படி இருக்கணும், இது ரெண்டுமே தெரிஞ்சிட்டு சில பேர் போய் கை தட்டிட்டு அவங்களோட சேர்ந்து பாடினா யார மாதிரி ஆயிடுறோம் நம்ம, அனனியா. 3 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு செட் பண்ணிட்டேன், நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த சத்தியம் ரெண்டுமே தெரிஞ்சிட்டு இல்லைங்களா, இதுவும் ஆவியா ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க, இதுவும் ஆவியா ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. சத்தியம் பரிசுத்த ஆவி இல்லையா? இப்போ இது எப்படிதான் இருக்கணும், அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகணும் இல்லைங்களா, இசைவா இருக்கணும். நீங்க இதை மட்டும் மாத்திட்டு பண்ணீங்கன்னா அனீரா சப்பீரால் மாதிரி என்ன ஆயிரும் நம்ம, அப்போ எதிர்த்துலேருந்து இல்லைங்களா தெரிஞ்சே மீறுகிறவங்களா ஆயிரும். ஒருவேளை இதை மாத்திட்டோம்னா விசுவாசம் என்ன ஆயிடும், குறைஞ்சிரும் இல்லைங்களா? இப்ப கர்த்தருக்கு புதுப்பாட்டு, அந்நிய பாஷை, சத்தியத்தை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா எதுதான் போயிடும் சகோதரர்களே இல்லைங்களா? விசுவாசம் அவுட் ஆயிடும். அந்த கிழட்டு தீர்க்கதரிசி மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கேட்டகரியில இருந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், வஞ்சிக்கப்பட்டுருவோம் நம்ம பாக்குறோம். இதுனா ஒருவேளை நம்ம இந்த கிளாக்கையே சரியா செட் பண்ணாம சில பேர் இருக்கிறாங்க சகோதரர்களே, இருக்கிறாங்க. அற்புத அடையாளங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து வந்து இயேசு நாமத்தினால ஜெபம் பண்ற ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை இல்லைங்களா. நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எது மாம்சத்தின்படி தேவைக்கோ எதுவுமே நீங்க சித்தமான வேண்டிக் கொள்ளுங்க, அதை பத்தி இல்லை. ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆனா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், உங்களோட விசுவாசம் வளர வளர அவங்களோட ஜெபம் வந்து குறையும் சகோதரர்களே.
உங்களுடைய ஜெபத்தினோட அளவும் குறையும், வார்த்தைகளும் குறையும். புரியுதுங்களா? ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சில இடத்துலலாம் பார்க்கும்போது ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கட்டும், அப்போஸ்தலராக இருக்கட்டும், அவங்க அந்த ஜெபத்துடைய 2 வார்த்தை 3 வார்த்தையில முடிப்பாங்க சில ஜெபத்தெல்லாம். அப்பனா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு விசுவாசம் இருக்கு. அவங்க கிளாக் டைம் பார்த்து தேவன் பால் போட்டா 6 நல்லா தெரியும் அவங்களுக்கு இல்லையா? அப்போ கரெக்டா அவங்களுக்கு தெரியும். அப்ப என்ன, பிதாவே உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும், அவ்வளவுதான். ஏன்னா தேவன் கண்டிப்பா இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு அவருக்கு தெரியும். அதுக்கு அவங்க உபவாசித்து ஜெபம் பண்ணி அப்படிலாம் இல்லை இல்லைங்களா? அப்ப நான் என்ன இந்த பாயிண்ட்ல சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நாம கூட இங்க பார்க்கும்போது நம்மளுடைய சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் அந்த ஒரு ஜபங்களை குறித்தான விஷயங்களா, அந்நிய பாஷைகளை குறித்தான விஷயங்களா, இல்ல அற்புத அடையாளங்களை குறித்தான விஷயங்கள வேதமானவரா இருக்கிறவங்க ஒரு சில பேர் வந்து அதை என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க இருதயத்துல என்ன பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம கூடாதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையிலேருந்து நம்ம மாதிரி அழைக்கப்பட்ட நிலைமை போயிடுவோம்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம அந்த திட்டத்துக்கு கீழே இருப்போம், ஆனால் நம்ம என்ன இருக்க மாட்டோம். பரிசுத்த ஆவிக்குரிய அந்த சத்தியத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், அங்கே லூஸ் பண்ணிடுறோம்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இப்போ இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்கள் வச்சு கூட இதை செட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிறிஸ்தவ மண்டலத்தில் வந்து உதாரணமாக வந்து ஆத்துமா சாகாது, அவங்க கெடிகாரத்தில் என்ன இருக்கீங்க? இல்லை இல்லை, இப்போ அந்த முதல் மூல எதில் செட் பண்ணுறாங்க? முதல் மூல எதில் செட்? வசனம் இருக்குல்ல, சில வசனங்கள்லாம் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இருக்கு. மரித்தவங்க வந்து உயிரோட தான் இருக்கிறாங்கன்றது வசனம் இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இங்க பார்க்கும்போது அவங்க நியாய தீர்ப்பு தான் இருக்காங்க. பாயிண்ட் புரியுதுங்களா? இங்க 2வது மூல என்ன வசனம்? என்ன வசனம்? அதான் யோவான் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வருமே, இல்லைன்னா லாசரு அண்ட் ஐஸ்வரவான் என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க, அத நேரடியா என்ன பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? ஏன் வந்து மரித்தவங்க வந்து ஆவியா உயிர் தெழுறாங்கன்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க போதனை என்னவா இருக்கு? அவங்க 2வது முள்ளு ஐஸ்வர்வான் லாசரு ஒரு பெரிய காரணமா அதை அவங்க வாசிக்கிறாங்க. அப்புறம் நம்ம பார்க்கும்போது வேற யாருன்னா, நம்ம சாமுவேல் புஸ்தகத்துல உள்ள அந்த இதுவும் சொல்றாங்க. அப்புறம் எலியா, அதுக்கப்புறம் கல்லன் அந்த 2 பேர் அவங்க இல்லைங்களா? ஸோ இந்த முள்ளுலாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க இங்க செட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அப்போ அவங்க கிரியைகள் எப்படி இருக்கு இல்லைங்களா? அதனாலதான் இன்னைக்கு பார்த்தோன்னா அமாவாசை ஜபம் வந்துட்டு பார்த்தா அவங்க கிரியைகள் எப்படி இருக்கு, அந்த மாதிரி பண்றாங்கன்னு பார்க்கலாம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே தேவனோட கிளாக்ல என்ன டைம் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சரியில்லை நம்ம அது உயிர்த்தெழுதலை பத்தின விஷயமா இருக்கலாம். உயிர்த்தெழுதலை குறித்து கிறிஸ்தவங்க கிளாக்ல என்ன இருக்குங்க டைம்? உயிர்த்தெழுதல் ஒரு வசனத்தை படிச்சு நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? மரித்தவனா இது இமை பொழுதுல. சரி, நம்ம என்ன இமை அந்த வசனம் எடுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் படிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களால் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அது பிதாவை என்ன எப்படிதான் தொழுதுக்கணுமா? இப்போ நம்ம வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை வந்து நானும் வச்சுக்கிறேன்.
ஆவியோட நம்ம என்ன பண்ணிக்கணும், பிதாவை தொழுதுக்கணும்னு சொல்றாரு. இப்போ நம்ம பார்க்கும்போது இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படும். அப்போ அந்த வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய என்னன்னா, கடைசி எக்காலம் தொனிக்கும், ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபம் ஆக்கப்படும். இப்போ என்னன்னா, அதனால தான் சொல்லுவாங்க, இப்போ ஒரு 2 பைலட் ஓட்டிட்டு போகும்போது ஒரு பைலட் என்ன பண்ணிடுவாராம், பஸ். அதனால கிறிஸ்தவங்களோட பஸ்ல ஏறாதீங்க, டிரைவரா இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி வந்துட்டு பார்க்கும்போது ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய உபதேசம். இதை நாம இங்க எப்படி சிந்திக்க வேண்டியதா இருக்குன்னா, இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு வசனத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, தெசலோனிக்கர்ல நம்ம என்ன படிக்கிறோம்னா 4ஆம் அதிகாரத்துல எக்காலம் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம தேவ எக்காலம் அப்படின்னு துணிக்கும். அந்த வசனத்தை படிங்க. 16 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இப்ப இந்த வசனம் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குது? இது எப்படிப்பட்ட ஒரு வசனமா இருக்கு? ஆவிக்குரிய ஒரு வசனமா இருக்கு, அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு, ஆவியா இருக்கு இல்லையா? அப்ப எக்காலம்னா அப்ப அந்த லிட்டரலா ஆன ஒரு சவுண்ட், எனி சவுண்ட் என்ன பண்ணாது, நம்ம காதுக்கு கேட்க போறது இல்ல. அந்த எக்காலன்ற வார்த்தைக்கு என்ன நம்ம சொல்றோம் பொருள்? உன் வாயில எக்காலம் வை அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம் அப்படின்னு சொல்ல பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கும்போது எக்காலத்துக்கு பல விதமான தன்மை இருக்கு இல்லைங்களா? கடைசி எக்காலமா இருக்கட்டும், அது தேவ எக்காலமா இருக்கட்டும். அதை சொல்லும்போது பவுல் சொல்லும்போது எக்காலத்தின் சத்தம் விளங்காவிட்டால் எப்படி அவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாவான்னு சொல்லும் போது, அப்போ சவுண்ட் ஆஃப் ட்ரம்பட் வந்து இங்க என்ன நம்ம பாக்குறோம் சகோதரி? சத்தியம்னு பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ இப்ப நீங்க இங்க பொருந்தி இருக்குவாங்க. எக்காலம் துணிக்கும். எக்காலம் இப்ப எக்காலம் எப்படி துணிக்கும்? இப்ப இங்க எக்காலம்ன்றது வந்து ஏதாவது ஒரு சத்தம் கேட்குமா? இங்க சத்தியம் இங்க என்ன நம்ம கிளாக்ல என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க? ஆவியோட நம்ம என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணோம்னா சத்தியம் இல்லைங்களா? அப்ப கடைசி காலத்துக்கு என்ன இருக்கு? சத்தியம் இருக்கு இல்லைங்களா? அதான் நம்ம பாக்குறோம். அப்போ கடைசி எக்காலம் துணிக்கும். அப்போ சரி, இப்போ நம்ம என்ன பாக்குறோம்னா ஒரு வசனத்துல ஒரு வார்த்தை வந்து ஆவிக்குரிய அர்த்தமா இருக்கு. அப்ப அடுத்த வார்த்தை படிங்க, அடுத்து என்ன இருக்கு? அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எவ்வளவு நேரத்துல? இப்ப நீங்க பாருங்க, லிட்டரலா கூட ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல ஒரு இமை பொழுதுல நம்ம சொல்லும் போதுன்னா அந்த லிட்டரலா இப்ப நீங்க அந்த ஒரு வார்த்தை நம்ம இப்ப வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்துல கூட ஒரு வசனம் படிச்சோம். இப்ப நம்ம படிச்சோமே அந்த 18:10 படிங்க. அவர்களுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாழிகையில் உனக்கு ஆக்கினி வந்ததே. இப்போ ஒரே நாழிகையில் வந்ததுன்னா இப்போ அப்படியே ஒரு செகண்ட்ல வந்துடுச்சா? ஒரு மணி துளியில வந்துடுச்சா? எவ்வளவு நாளா வருது? அப்ப இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரா, அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? அப்போ ஒரு இமைப்பொழுதுல ஒரு நாளிகைன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு ஞான அர்த்தமா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே சொல்லும் போது ஒரு இமைப்பொழுதுல அப்படின்னு சொல்லும் போதுன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்போ எக்காலம்ன்ற சத்தியம் இல்லைங்களா? இப்போ அந்த சத்தியத்தை கேட்டவொன்னா இமைப்பொழுதுல அப்படியே மறுரூபம் ஆயிடுவாங்களாம். இதுக்கு இப்ப ஆவியோட தான் நீங்க பிதாவை தொழுதுக்கணும். அதுதான் தேவனுக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் ஆவியோட அண்டர்ஸ்டாண்டிங் காட் இல்லைங்களா? அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமே தவிர அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இமைப்பொழுதுலன்னா எப்படின்னா, சத்தியத்தை கேட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
உதைக்கிறது கடினமாமே. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து யோசிக்கிறேன்னு சொன்னாரா பவுல்? படிங்க, அந்த வசனத்தை படிங்க. என்ன அப்போஸ்தலர் 9:5. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் புதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுமே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையில் இருந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அதாவது வசனம் இருக்கு உடனே, அது எங்க காலத்தில் அது படிங்க. 1:16. நம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக. கலாத்தியர் 1:16 எடுத்துக்கோங்க படி. நம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்த போது. எப்போ அந்த இன்சிடென்ட் நம்ம படிக்கிறோம்ல, அப்போஸ்தலர்ல நடந்த இன்சிடென்ட். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலோட வந்து அவர் இன்ட்ராக்ட் பண்ணி அவர் சந்திக்கிறார். ஒரு நேரத்துல அவர் வாழ்க்கையில வந்து இயேசு கிறிஸ்து குறுக்கிடுகிறார். அவருடைய எண்ணங்கள்ல வந்து குறுக்கிடுகிறார். அவருடைய செயல்கள்ல அவர் நடந்து போற வழினா அந்த வழியில வரல, அவருடைய யோசனைகள்ல என்ன பண்ணாரு தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து தலையிடுகிறான்னு பாக்குறோம். சொல்லிட்டு அப்ப என்ன சொல்றாரு, உடனே. இந்த உடனேன்றதுக்கு எவ்வளவு டைம், என்ன டைம்? இமைப்பொழுதுல. அதுதான் பார்க்கும்போது விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த விசுவாசத்தினுடைய பிறப்பு, சத்தியத்தை கேட்டு நீங்க யார வேணாலும் எந்த கேரக்டர், எனி கேரக்டர்ஸ் நீங்க பாருங்க. அதை சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, நான் எங்க அப்பா வந்து தலையாகிய கடமை, தகப்பன் இறந்திருக்கும் போது ஒரு மகன் போய் அடக்கம் பண்றோன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை. ஆனா அப்ப சொல்ற நீ என்ன பண்ண, மரித்தவன் அடக்கம் பண்ணிப்பா, நீ என்ன பண்ணப்பா இல்லைங்களா? அப்போ எக்காலம் துணிக்கும் இல்லைங்களா? அப்போ உயிரோடு இருக்கிறவங்க தான் அவர் என்ன பண்ண முடியும், அவரை விசுவாசிக்க முடியும் நம்ம பாக்குறோம் சகோதரர்களே. அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா இமைப்பொழுதுல என்ன வாங்கலாம். அதை சொல்லும் போது பவுல் வந்து ஒரு சிறைசாலையில வந்து அங்க இருக்கும் பொழுது அவரு அந்த அந்த சிறை காவலர் என்ன ஆவாரு, அவர் விசுவாசிப்பார் இல்லைங்களா? அப்ப சொல்ல நீ உன் வீட்டாரும், அதுக்கும் பல அர்த்தம் இருக்கு. ஆனா அங்க அவர் அக்செப்டன்சி ஆஃப் காட் வேர்டு நம்ம பார்க்கும்போது என்னன்னா, அப்ப இமைப்பொழுதுல மறுரூபம் ஆக்கப்படுவாங்கன்றதுக்கு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்ப இமைப்பொழுது நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு அது சமயம் இல்லை, வெதர் கேட்டவனு நான் அதை சொல்றேன். அப்ப இமைப்பொழுதுலன்னு சொல்லும் போது விசுவாசத்தினால என்ன ஆவாங்களாம், நீதிமானா ஆகக்கூடிய செயலை தான் அது குறிக்கிறதா இருக்கு. அடுத்து மறுரூபம். இப்ப நம்ம பார்க்கும்போது மறுரூபம்னா நம்ம என்னன்னா, எல்லாமே பிதாவை ஆவியோட தான் நீங்க தொழுது கொள்ள முடியும். மறுரூபம் சொல்லும் போது வேற ஒரு சரீரத்துல, இதான் நம்ம பார்க்கும்போது கிறிஸ்டண்டம். ஆனா தேவன் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு அந்த முதலாம் அதிகாரத்துல நம்ம படிக்கும், மனுஷன் எப்படி படைச்சாராம், தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும். இப்போ இது நீங்க ஆவியோட தொழுதுகிட்டாதான் பிதாவின் சித்தத்தை நீங்க நிறைவேற்ற முடியும் இல்லைங்களா? அப்பதான் பவுல் சொல்றாரு, நான் சத்தியத்தை அறி நாளுக்கு நாள் மனம் புதிதாகிறதுனால என்ன ஆகுங்களா, மறுரூபம் ஆகுங்கன்னு சொல்றாரு நம்ம பார்க்கும்போது. அதனாலதான் நம்ம அந்த தேவன ராஜ்யம் கூட ஒரு பாடத்தில் நம்ம பார்க்கும்போது நாம வந்து மறுரூபம் எதுலதான் வரும், பை ஸ்பிரிட் தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன நம்ம பார்க்குறோம்னா, லேசான உபத்திரம் 10 நாள் என்ன ஆயிடுமா, 10 நாள்னா இங்க என்னத்தை குறிக்குது, ஒரு லேசான உபத்திரம் 10 நாள்னா லிட்டரலா 10 நாள் எடுத்துக்க முடியுமா? இதுவும் வந்து போதகத்துல புத்தகத்துல தான் இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு இப்ப பாருங்க, கிறிஸ்தவர்கள் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, உயிர்த்தெழுதல்ன்ற ஒரு விஷயத்துல அவங்க டைமை செட் பண்ணும்போது இங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அப்ப லிட்டரலாக கூடிய ராப்சர் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வராங்க. ஆனா ஆவியோட நம்ம தொழுது கொள்ளும் போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா,
ராப்சர்ன்றதை விட நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, விசுவாசத்தினால நீதிமானாகி தேவனுடைய அந்த சித்தத்தை, இந்த மறுரூபம் ஆகிறதை, நம்ம குவாலிட்டிஸை ஆகிறத பார்க்குறோம். இதுக்கு இன்னொரு ஒரு இது கூட என்னன்னா, அந்த கொரிந்தியர் புஸ்தகத்தில் நம்ம அந்த 15ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது இந்த டாப்பிக்கே ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்குண்டான ஆன்சர் அவர் கொடுப்பார். 35 படிங்க. இப்போ இதுதான் இந்த 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 கீழே எழுதுற வசனமே இதை தான் கொஸ்டினா எடுத்துக்கிட்டு, ஒருத்தங்க செத்து போனவங்க வந்து எப்படி உயிரோட வருவாங்க, உயிர்த்தெழுதலை பத்தின கேள்வியோட தான் இந்த ஆரம்பிக்கிறார். அப்போ உயிர்த்தெழுதலை பத்தி எப்படி சொல்றாங்க பாருங்க. அப்போ முதல்ல வந்து அங்க ஹெட்டிங் கொடுத்துறாரு, விதை செத்தாதான் என்ன ஆகுமா, உயிர்ப்பிக்க முடியும்ன்றது கொடுத்துட்டாரு. அப்போ இங்க எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்றாரு அவரு, பல ஆங்கிள் சொல்லிட்டு வர்றாருன்னு நம்ம பார்க்குறோம். அதை நம்ம பார்க்கும்போது அப்போ கிறிஸ்தவங்களுடைய கிரியைகள் என்ன ஆயிடுது, இங்க நம்ம இந்த ராப்சர்ன்ற ஒரு பாயிண்ட் வர்றதுனால நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் போன சபையிலலாம் சொல்லும் போது அந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் நான் விழிப்போடு தூங்குறேன் அப்படின்வாங்க, லிட்டரலா இல்லைங்களா. அப்போ நம்ம விழித்திருங்கள் அப்படின்ற இதுல தான் நம்மளுடைய கிளாக்கை இந்த 3வது முள்ள செட் பண்ணோம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்லாம் என்ன விழித்திருத்தல், விசுவாசத்தினால சத்தியத்தோட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும், விழிச்சு இருக்கணும், நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்படின்னு நம்ம பார்க்கணும் சகோதரர்களே. அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு கடிகாரத்தில் நம்ம எந்த ஒரு முள்ளையும் என்ன பண்ண முடியாதுப்பா. அப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ கிறிஸ்டண்டத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய அந்த விஷயங்களை, அந்த மறுரூபம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அப்போ ஆவியோட நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இங்கே கூட ஒரு எக்ஸாம்பிள்ஸை தான் நம்ம இன்னைக்கு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இப்போ வேறு எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அதில் நீங்கள் என்ன எக்ஸாம்பிளாக இருந்தால் கூட ஆவியோட அதை பொருத்தி நம்ம என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்டபிள் லெவலாக நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. நான் இன்னைக்கு ஒரு 1/2 hour முடிச்சிடுறேன்னு பிரதர்கிட்ட சொன்னேன், ஆனால் இவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ எனிவே உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்களுடைய கடிகாரத்தில் முள்ள நீங்கள் செட் பண்ண முடியுமா, இன்னும் கூட நிறைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம அதே மாதிரி தான் பார்த்தோம், நம்ம இந்த கிளாக் வந்து விருத்த சேதனம், சுயாதீன பிரமாணம், சத்தியத்தை நம்ம வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த கிளாக்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு உட்பட்டு நம்ம செயல்படுத்திக்கலான்னு கூட நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா. ஆகவே இப்போ யார் யார் கிளாக்கில் என்னென்ன டைம் ஓடுது, இதில் என்னென்ன கலப்படமாக என்ன பண்ணாதீங்க, அப்படி பண்ணால் சாத்தான் என்ன பண்ணிவிடுவான், நம்மளை டிசீவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு பார்க்குறோம் சகோதரர்களே. ஆகவே இன்னைக்கு நான் எந்த கடிகாரத்தில் எந்த முள்ளை வந்து தவறான ஒரு இடத்துல வச்சுருக்கிறேன் இல்லைங்களா. இதில் வந்து பார்க்கும்போது கிறிஸ்தவ மண்டலத்துடைய முள்ளை நம்ம அவங்க கடிகாரத்தோட டைமை மேட்ச் பண்ணி நம்ம டைம் வச்சாலும் தேவனுடைய கடிகாரத்துக்கு மேட்ச் ஆகாது. உலகத்தாருடைய டைமை நம்ம வச்சா கூட என்ன ஆகாது, உலகம் வீணான மாயை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஓடிட்டு இருக்கு. அவங்களோட கிளாக் பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டைமை அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அவங்களுடைய அந்த பேட்டர்னை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நான் உலகத்தார் அல்ல, அப்போ நீங்களும் உலகத்தார் அல்ல. அந்த கிறிஸ்தவ மண்டலம் ஆனது தனியே இங்கே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கு. அவங்களும் நம்ம வேற அவங்க வேறன்னு பார்க்குறோம். ஸோ அவங்களோட கடிகாரத்தை என்ன பண்ணாதீங்க. அப்போ இந்த அந்த யோவான் சொன்ன அந்த வசனத்தை படிங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்து ஏன் இந்த யோவான்ல இந்த வார்த்தை எழுதினா தெரியுங்களா? யோவான் புஸ்தகத்துல உள்ள எல்லா வசனமே நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆவிக்குரிய ரீதியில படிச்சிருப்பாரு. அது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு காரணம் இருக்கும். இப்போ உதாரணமா ஒரு வசனம் படிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் படிங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். இப்ப பாருங்க, அவனுக்கு பசி எடுக்காதான்ப்பா, ஒரு காலம் பசிக்காது. அப்புறம் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். இப்போ இதை நேரடியா புரிஞ்சுக்கிட்டா, இப்போ இன்னொரு வசனம் இருக்கும், என்னிடத்தில் வருகிறவன் மரிக்கிறதில்லை அப்படின்னு ஒரு வசனம். அப்போ நாம என்னன்னா, அதனாலதான் அவர் சொல்றாரு இந்த அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இதான் என்ன பண்ணுங்க, இப்போ ஒரு வசனம் அந்த எங்க வரும்னா 5ஆம் அதிகாரத்துல வருமா,
அதிகாரமா 3வது அதிகாரம் இல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் மரிப்பதில்லைன்னு ஒரு வசனம் வரும். படிங்க. இப்ப பாருங்க, என்றென்றைக்கும் அவன் மரிக்கிறதே இல்லை. அப்ப பார்க்கும்போதுன்னா அதெல்லாமே அண்டர்ஸ்டாண்டபிள் இல்லைங்களா? அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லும், அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் எடுத்தவர் எத்தனை பேர், அத்தனை பேர்களும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டார்கள் இருக்கு. அப்ப அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லும் போது சொல்லுவாரு, நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள்னு சொல்லுவார். அப்ப என்னன்னா இந்த யோவான் எழுதின வசனம், அதனாலதான் 6ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது சொல்லுவாரு, 6ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கலாம் பாருங்க ஒரு வசனம். 6ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லிய வசனங்கள்லாம் எப்படி இருக்கான்? ஆவியும் மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதுன்னா இந்த சரீரத்தை பத்தி பேசல சகோதர சகோதரர்களே. நீங்க மாம்சத்தின்படி அதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது என்ன இருக்குமா, அது யூஸ்லெஸ் அப்படிங்கிறாரு, ஒன்னுத்துக்குமே உதவாது. நான் சொல்ற வசனம் எல்லாம் எப்படி இருக்கு? ஆவி, நம்ம நிறைய பாடங்கள் பார்த்துருக்கோம். ஆவின்னா என்ன சொல்லிட்டு எல்லாமே ஞான அர்த்தமா இருக்கு, அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு அப்படிங்கிறாரு நம்ம பாக்குறோம். அப்போ பிதாவை தொழுது கொள்ளணும்னா அவருடைய வசனத்தை கை கொள்வதுதான் அவரை தொழுது கொள்றன்னு பாக்குறோம். இப்ப அவரோட வசனத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணணுமா, அதை ஃபாலோ பண்ணணுமா? அப்படியே ஃபாலோ பண்ணா யாருடைய கிளாக் மேக்ஸிமம் அப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பேர் கிறிஸ்தவங்களுடைய கிளாக் எப்படி இருக்குன்னு அவங்க அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்காங்க சகோதரர்களே, ஃபாலோ பண்றாங்க. ஆனா நாம எப்படி ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்குன்னா, பிதாவாகிய தேவனுக்குரிய அந்த விஷயத்துல அவருக்கு விருப்பமானபடி நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா அதை செயல்படுத்த வேண்டியதா இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த நாள்ல கூட நம்ம பார்க்கும்போது அந்த திட்டத்தை மாத்தினது பேதுரு என்ன பண்ணிட்டாரு, அவரு முதலாம் முள்ளு தேவனுடைய திட்டம் இப்ப இந்த காலத்துல எங்க இருக்கோன்னே அவரை என்ன பண்ணிக்கல, பார்க்கவே இல்லை. நியாயப்பிரமாணத்தின் காலத்துல அவரு இருந்தாருன்னு பார்க்கலாம். நாம கூட இப்ப அந்த இந்த என்ன சொல்றது என்னன்னா அந்நிய பாஷை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் முதலாம் வருகைக்குரிய காலத்திலே இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இன்னும் அது மாதிரி சார்ந்த பல விஷயங்கள் இருக்கு. நீங்க அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணிக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த 2வது முல்லை எப்படிப்பட்டவங்க மிஸ் பண்றாங்க, இந்த கிழட்டு தீர்க்கதரிசி. இந்த 2வது முல்லை சத்தியத்துக்கு ஏற்றபடி நீங்க வைக்கலாம், உங்களுக்கு என்ன போயிடும், விசுவாசம் போயிடும் இல்லைங்களா? 3வது முல்லை, இது 2 முல்லை சரியா இருந்து 3வது முல்லை நம்ம 3வது முல்லை என்ன முள்ளு, என்ன முள்ளு, அழைக்கப்பட்ட உண்மையான முள்ளா இருக்கணும். அது நீங்க அந்த 3வது முல்லை மாத்தினா என்ன ஆயிடுது, உண்மையா இல்ல. இது 2 கரெக்டா இருக்கு, இது என்ன இல்ல, அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையா இல்லாம போயிடும் நம்ம. அப்ப 2ஆம் மரணம் என்ன ஆயிடும் சொல்ல. அப்ப 3 முள்ளுமே நம்ம என்ன பண்ணணும்னா சரியானபடி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, அதான் சொல்ல ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன சொல்லுங்க, புத்தி சொல்லிக்கோங்க, ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அப்போ கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ நம்ம சத்தியத்தை கேட்டு அதன்படி நம்ம கை கொண்டு நாம இந்த போதனைகளின்படி நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா ஆவியோட நம்ம தொழுது கொள்ளும்படி. நம்ம கிளாக் கூட ஆவிக்குரிய கிளாக்கா இருக்கு. அப்ப நம்ம போன வாரம் பார்த்த விசுவாசத்தினால நம்ம கஷ்டமான காலத்தை எப்படி சந்தோஷமா நெருக்கப்பட்டு நான் என்ன பண்றது இல்ல, ஒடுங்கி போகிறது இல்ல, நான் தள்ளப்பட்டா விழுகிறது இல்ல. அப்ப பாருங்க, அந்த காலத்தை இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, பவுல் விசுவாசத்தை கொண்டு தனக்கு புரோஜனமா மாத்திக்கிட்டு அப்போ அவர் முன்னேறி சென்றாருன்னு நம்ம பார்க்கணும். அப்ப நாம கூட என்ன பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா, இந்த பிரசங்கி 3:9 படிக்கும், வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிற பலன் உண்டு அப்படின்னு பார்க்கணும். பிதாவாகிய தேவனுடைய குமாரனுடைய சாயல் அடையிறது தான் நமக்கு பலனா இருக்கு. அந்த நித்திய ஜீவன்லயே மேலானதை பெற்றுக்கொள்றது தான் நமக்கு பலனா இருக்கு. நான் இந்த உபவாசத்தை குறித்தெல்லாம் நீங்க டச் பண்ணலாம்னு நினைச்சேன். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் உள்ளது, அது இன்னொரு நாள் நான் அதை எடுக்கிறேன் அப்போ நான். ஸோ ஆகவே இன்னைக்கு இந்த கடிகாரத்துக்குரிய பாடம் நிறைவாகுது. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்க. இதற்குரிய சந்தேகங்கள் நீங்கள் இருந்ததுன்னா நீங்கள் எப்படி பொருத்தணும் அது எனக்கு தெரியல, எந்த முள்ளுன்னா நீங்கள் அடிக்கடி என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். இன்னும் மூத்த சகோதரர்கிட்ட நீங்கள் கேட்டு என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்ம பார்க்குறோம். பல சத்தியங்களையும் நம்முடைய வழிமுறைகளையும் இதை வச்சு பின்பற்றா நம்ம அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வாங்க. ஆகவே தேவன் தாம்